ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. கேள்வி சகோதரி ஒரு கேள்வியை வாட்ஸ்அப் மூலம் சொல்லியிருந்தாங்க. அதாவது கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைய தினசரி தியானத்தில் சாட்சி பாவம் என்பது பற்றி சாமி சொல்கிறாங்க. அப்புறம் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் உதாசீன பாவம் வேண்டும் அப்படின்னு. சாட்சி பாவமும் உதாசீன பாவமும் ஒன்றுதானா? ஆமாம், அப்படி வச்சுக்கலாம். ஆத்ம சாதனத்தை பொறுத்தளவில் சாட்சி பாவம் என்று சொன்னால், சாட்சி அப்படின்னா உலக நடைமுறையில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அதை பார்க்கிறான், ஆனால் அதில் கலந்து கொள்ளலை, அவன் தான் சாட்சி. ஒருத்த கலந்து கொண்டுட்டு அவனை சாட்சியை எடுக்க மாட்டாங்க. கோர்ட்டு கேஸ் நடந்தால் கலந்துக்கலை, ஆனால் பார்த்துட்டான், அவன் தான் சாட்சி. இப்போது நமக்கு உரியவர்கள் உற்றார் உறவினர் நாம் நினச்சி நம்ம கூட இருக்கிறவங்களோட யாரோட பற்றுதலோடு இருக்கிறோமோ அவர்கள் விஷயத்துலேயும் நம்ம விஷயத்துலேயும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நாம் போய் இதில் ஒரு பங்கேற்பாளராக கலந்துக்காமல் கொஞ்சம் விலகி நின்று பார்க்க தெரிந்து விட்டால் அது சாட்சி பாவம். அப்போ சாட்சி பாவம்னா என்ன? அதில் போய் இந்த ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அதோடு ஒன்றி விடுவது. அப்படி ஒன்றி கலந்து போய் அதில் ஒரு ஆளை போய் நம்ம நல்லது கெட்டதுகளுக்கு ஏற்ற மாதிரி எதிர்வினை ஆற்றி கொண்டு நல்லது நான் பிடிச்சி கெட்டது நான் ஒரு பிடிக்கலைங்கிறத காமிச்சு வெறுப்புகளுக்கு ஆளாகி கொண்டிருப்பது சாதாரண இயல்பு. அதற்கு மாறானது சாட்சி பாவம். இந்த சாட்சி பாவம் வரணும்னா என்ன செய்யணும்னா, இருவினை ஒப்பு. இந்த நலன் கேடு அப்படிங்கிறதெல்லாம் இந்த உலகத்தை சுற்றினது தான். இறைவன் இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட பெருநலன் வடிவானவர். அவர் எனக்கு வேணும். அதனால் இந்த உலகத்தில் எனக்கு நல்லன் வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி வினைப்படி ஏதோ ஒன்று வர்றது வரட்டும், எனக்கு இறைவன் தான் வேணும் எல்லா சூழலிலும் என்று மனது இருக்க ஆரம்பிச்சிட்டா அது உலக நடைமுறைகளையெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்க்கும். அதான் சாட்சி பாவம். உதாசீனம்னாலும் இதுதான். ஆனால் இப்போ சாதாரணமாக பேச்சு வழக்கில் உதாசீனம்னா என்ன? ஒருத்தர் சொல்ல நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்காமல் இருந்தால் என்ன, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ வாட்டுக்கு உதாசீனமாக இருக்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கவனிக்க வேண்டிய விஷயத்தில் கவனிக்கலாங்கிறது குற்றச்சாட்டு இல்லை. உதாசீனம் அப்படின்னா சாட்சியாக அமர்ந்திருப்பதுன்னு தான் அர்த்தம். அதை பார்த்து கொண்டு அதுக்குள்ளே புகாமல் அமர்ந்திருப்பது, அதான் உதாசீனம். அதனால் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம உற்று நோக்கினா உதாசீன பாவத்தை ஆரம்பத்தில் நாம் நம்ம தியானம் பண்ணும்போது இந்த எண்ணங்கள் மனசுக்குள்ளே கிளம்புகிற எண்ணங்கள் இருக்குல்ல, அதுக்கிட்ட இந்த உதாசீனத்தை பழக்கணும். நம்ம மனசுக்கு உதாசீன பாவத்தை பழக்கணும். அதை பொருட்படுத்தாமல் மனசை தியான லட்சியமாகி இறைவன்கிட்ட திருப்பணும். அப்போ அந்த எண்ணங்கள் மனசில் கிளம்பி வரக்கூடிய எண்ணங்களுக்கு நாம் உதாசீனமாக இருந்து விடுகிறோம். அது தியானம் பண்ணாத மற்ற நேரத்தில் இந்த உதாசீனம் எப்படி வரும் அப்படின்னா, ஆட்களை மதிக்காமல் இருக்கிறதல்ல. அதாவது வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை, இன்பத்தை கண்டு மகிழ்வதோ துன்பத்தை கண்டு துவழ்வதோ இல்லாமல் இருக்கக்கூடியது உதாசீன பாவம். இன்பம் வருதா வரட்டும், துன்பம் வருதா வரட்டும், எதுக்கும் என் மனசனுடைய அமைதியை கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அது உதாசீன பாவம். இங்கே எதுக்கிட்ட உதாசீனமாக இருக்கும்? இன்ப துன்பங்கள் கிட்ட உதாசீனமாக இருக்கும். வாழ்க்கையினுடைய நலன் கேடுகள்கிட்ட உதாசீனமாக இருக்கும். மக்களில் சில பேர் நண்பர்கள் அப்படின்னு நமக்கு நல்லது சொல்ல வராங்க, சில பேர் எதிரிகள்னு கெடுதலை சொல்கிறாங்க, சில பேர் சொந்தக்காரவங்கன்னு வராங்க, சில பேர் வேற்றாளுன்னு நிற்கிறாங்க. இப்படியெல்லாம் வெவ்வேறு உறவுகளில் உலகத்தில் நிற்கிறாங்களே, எல்லார்கிட்டையும் உதாசீனமாக இருக்கிறதுனா இறைவன் திருவருளால் வினைக்கேற்ப இவங்கள்லாம் வராங்க. எந்த உறவு நிலையில் இவர்கள் இருந்தாலும் எல்லாரும் இத்தனை பேர் வடிவில் இறைவனை வருகிறார், அதனால் யாருக்கிட்டையும் எனக்கு ஸ்பெஷலாக ஒட்டுதல் கிடையாதுன்னு இருக்கிறது தான் உதாசீனம். அதுவும் சாட்சி தான். எல்லா ரெண்டும் ஒன்று தான். அப்போது கீதையில் 6வது அத்தியாயத்தில் சொல்கிறார், அதாவது நண்பன் எதிரி உதாசீனமாக இருக்கக்கூடியவர்கள்
மத்தியஸ்தம் பண்ணி வைக்கக்கூடியவர்கள் எல்லா விதமான உறவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள்ட்டையும் சமமாக இருந்துட்டு போயிடணும். அதான் உதாசீனம். உதாசீனம்ங்கிறது உண்மையில் என்ன, சமபாவம் தான். இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அதான் உலக வழக்கில் ஒரு நன்றியோடு இருக்கணும்ல, ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல, இவன் இப்படி இல்லை பண்ணால் அவனை சும்மா விடலாமா அப்படிங்கிறது உலக அளவில் ஒரு நியாயமாக இருக்கும். நம்ம அங்கே தப்பு பண்ணலை, அவன் எனக்கு கஷ்டம் கொடுத்தா நான் திருப்பி செய்கிறேன். ஆனால் இது எந்த அடிப்படையிலேருந்து இது கிளம்புகிறது, அகந்தை சுயநலத்திலேருந்து கிளம்புகிறது. இந்த நலன்கேடு கூட உலக விஷயத்தில் விவகாரத்தில் நலன்கேடு பார்க்கக்கூடிய தன்மை ஒரு விதத்தில் நியாயம் அப்படின்னு இருந்தால் கூட அது சுயநலத்திலிருந்து கிளம்பக்கூடியதாக இருக்குது. அந்த சுயநலத்தை விட்டு பார்க்கும்போது நமக்கு எல்லோரும் ஒன்று தான். அதான் உதாசீனம். அந்த உதாரணம் சாமி கொடுத்துருக்காங்களே இன்றைய தினசரி தியானத்தில். அதாவது ஒருத்தன் அந்த படத்தை விற்க பார்க்குறான், அதுக்கு எப்படியாவது விலை கூட வச்சு விற்றுறணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். வாங்குறவன் அது எப்படியாவது விலையை குறைச்சி வாங்கணும்னு பார்க்குறான். அவங்க 2 பேரும் பேரையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. மூணாவதாக ஒரு ஆள் அதை வாங்கணும்னு நினைக்கல, அந்த படத்தினுடைய அழகை நல்லா ரசிச்சிடுறார். படம் எதுக்கு, ரசிக்கத்தானே, அதை அவர் ரசித்து விடுகிறார். அப்போது உதாசீனம் அப்படிங்கிறது அதில் அடிப்படையாக இந்த அகந்தை அதனால் வரக்கூடிய உறவு இல்லாமல் இருப்பதுன்னு புரிந்து கொண்டால் சரியாக இருக்கும். சாட்சி பாவமும் அப்போ தான் வரும், உதாசீன பாவமும் அப்போ தான் வரும். உதாசீனன் எப்படி இருப்பான் அப்படின்னு 6வது அத்தியாயத்தில் சொல்கிறாங்க. அப்படின்னு 9வது பாடல், 6வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம். சுஹ்ருன் மித்ரார்யுதாசீன மத்தியஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. என்ன சொல்ற, நல்லெண்ணம் உடையவர், நண்பர், பகைவர், உதாசீனர், மத்தியஸ்தர், வெறுப்பவர், சுற்றத்தார், சத்புருஷர், பாப்பிகள் ஆகியவர்களிடத்து ஒரே மனம் உடையவன் மேலோன். நல்லெண்ணம் உடையவர் வெறுப்பவர், அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடியவங்க வெறுப்பவர். நண்பர், பகைவர். நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை, நம்மளுக்கு கெடுதலும் செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க, அவங்க யாரும் நம்ம யாரும் போயிட்டுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள உதாசீனர் நீங்கள் சொல்கிறார். மத்தியஸ்தர், 2 பேர் சண்டை போட்டால் சண்டையெல்லாம் போடாதீங்க, இப்படி வாங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி வைக்கக்கூடியவர், நடுவு நின்று மத்தியஸ்தர். வெறுப்பவர், நம் மீது வெறுப்பு கொண்டிருப்பவர். சுற்றத்தார், பிளட் ரிலேஷன்ஸ், உறவு முறைகள். சத்புருஷர், நல்லவர்கள். பாப்பிகள், கெட்டவர்கள். இப்படி பலவிதமான மக்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க. இவர்கள் அனைவரிடத்தும் ஒரே மனமுடையவன், நல்லவங்கன்னு அப்படிங்கிறது சில சமயங்கள் இது ஓரளவுக்கு நியாயமாக இருக்கிறவங்களுடைய மனசு வேறுபாடு. இதுலேயே கொஞ்சம் எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்னு நினச்சிட்டா, தப்பு பண்ணாலும் இவன் எனக்கு உதவி பண்ணியிருக்கான்ல, அப்போ நான் இவன்கிட்ட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த இடத்துல தர்ம அதர்மம் இல்லை. இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணானா அப்போ நான் இவன்கிட்ட நல்லா இருப்பேன், இவன் எனக்கு இடைஞ்சல் பண்ணானா அப்போ இவனை நான் விரட்டி ஓட்டுவேன் அப்படின்னு போயிடும். அதுதான் கும்பகர்ணனுடைய பக்தி. அண்ணன் மேலே அவன் கொண்டு இருந்த பாசம், எனக்கு சோறு போட்டானே அதனால் நான் எப்படி அவனை விட்டு வருது அப்படின்றான். விபீஷணனோடது தர்மத்தை பார்த்தான். இப்போ அது எல்லாத்துக்கும் தாண்டி போயிட்டா ஆஞ்சநேயர் மாதிரி இறைவனே எல்லாம். அப்போ அவர் ஆஞ்சநேயர் பெருமாள்கிட்ட, அதாவது ராமபிரானுக்கு சேவக்கன் ஆனதுனால சுக்ரீவனை விடலை, முதல்ல இருந்த உறவு அதை விடலை, அவனுக்கும் எல்லாம் நல்லதும் செய்கிறார். ஆனால் என்னுடைய எஜமானன் ராமன் இங்கே வந்துட்டார், அதே சமயம் சுக்ரீவனுக்கும் நலனை செய்கிறார். அப்படி நாம் இறைவனுக்கு உரியவர்கள் ஆகிவிட்டால் அதற்காக உறவுகளை வெறுத்து ஒதுக்கணுங்கிறது இல்லை. எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் நம்ம மனசில் நம்முடைய விசுவாசம் எல்லாம் பக்தி எல்லாம் இறைவனுக்கு தான். அப்படி அந்த ஒரே மனம் உடையவர்கள் மேலோர், அதுதான் உதாசீன பாவம், அதுதான் சாட்சி பாவம் என்று சகோதரியினுடைய கேள்விக்கு அடியேன் பெரியவர்களுடைய வழி நின்று இந்த விடையை அளிக்கிறேன். அன்னையினருடால் இன்றைய சத்சங்கத்தை இதோட பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அனுப்பி வைத்தால் அடுத்த சங்கத்தில் அதுக்கு நாம் விடை பார்க்கலாம். இல்லை அப்போ நேரடியாக கேட்டாலும் சரிதான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன்பா. சரி கேளுங்க.
அம்பா வந்து நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாம் ஜோதியை வைக்கிறோம், வழிபடுறோம், ஜோதியை வழிபடுறோம்பா. ஆமாம். இந்த சொப்பானைன்னு சொல்லிட்டு இந்த பனை ஓலையெல்லாம் கட்டி வைக்கிறாங்கல்ல, அதோடைய தாத்பரியம் என்னம்பா? சொக்கப்பானை நம்ம சவுத் சைட்ல தான் நிறைய அது இருக்கும். ஆமாம்பா. இங்க இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம சைட்லாம் அந்த இது சொக்கப்பனைன்னு ஒண்ணு கோயில்ல நம்ம பண்ணுவாங்க. சொக்கப்பனை. அதாவது நல்ல கம்பை கூம்பு மாதிரி மண்ணில் நாட்டி அதில் பனை ஓலையை நல்லா அதில் சுற்றி கட்டி தீ கொளுத்துறது. அதாவது இதில் எல்லாம் அடங்கியிருக்கு. இது வந்து கார்த்திகைங்கிறது வந்து நல்ல குளிர்காலம் இல்லையா? குளிர்காலம் அப்போ தான் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்குது. அதில் வந்து ஒரு நெருப்பு மூட்டி எல்லோரும் சூழ்ந்து இருப்பது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, அப்படி சும்மா ஒரு வசதிக்காக, ஒரு ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்டுக்காகவான இல்லை, தெய்வீகமாக தீமையை அழித்து நலனை நிலைநாட்டுவதற்கு அப்படியும் ஒரு அர்த்தம். அப்புறம் அறியாமையை போக்கி அறிவு ஒளியை ஏற்றுவது. இந்த சொக்கப்பனை கொடுத்துறதுல இந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதனால் அப்படி செய்திருக்கிறார்கள். அப்புறம் இந்த விழாம்போது, இந்த கார்த்திகையும் போது பண்ணக்கூடிய படைக்கக்கூடிய படையல் நைவேத்தியமும் இந்த சீசனில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் திருநெல்வேலியிலலாம் பார்த்துருக்கேன். அந்த என்னது, அந்த இலையில் வச்சு ஒரு கொழுக்கட்டை ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஓலை கொழுக்கட்டை. ஓலை கொழுக்கட்டை பனை ஓலைக்குள்ளே அதை பண்ணுவாங்க. அப்போது அதாவது நம்முடைய விழாக்கள் எல்லாமே குறிப்பாக அந்தந்த காலகட்டத்துக்கு, பருவ காலத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான விவசாய விளைபொருட்கள் கிடைக்குமோ அதை வச்சே பண்ணிடுவாங்க. இன்னொரு சம்பிரதாயம் என்ன அப்படின்னா, கார்த்திகைனாலே பொரியை வந்து அதில் வெள்ளைப்பாகு செலுத்தி உருண்டையை பிடிச்சி கார்த்திகை பொரின்னு பொரி உருண்டை நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம். அப்போ இதை வந்து நம்ம பொரினாலே கார்த்திகை அதோடு இணைச்சி பார்க்குறோம். கிருஷ்ண ஜெயந்தினா வெள்ளைச்சீடை, உப்புச்சீடை, அப்புறம் மற்ற முறுக்கு, மற்ற பலகாரங்கள். அப்படி அதே மாதிரி நாவல் பழம் வச்சுருவோம். அந்த நேரத்தில் கிடைக்கும் நாவல் பழம். அந்தந்த நேரத்தில் எது கிடைக்குதோ அதெல்லாம் வைக்கிறது. அது நம்முடைய ஒரு அழகான, அதாவது பருவ காலத்துக்கு ஏற்ப நம்முடைய நிகழ்ச்சிகளையும், நம்ம இறை வழிபாட்டு நிகழ்ச்சிகளையும் வைக்கிறோம். பொதுவான சில நைவேத்தியங்கள் அது என்னென்னா, சக்கரை பொங்கல், புளியோதரை, கொண்டக்கடலை சுண்டல், உளுந்து வடை. இது வந்து பொதுவான நைவேத்தியங்கள். இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்களே சொல்லியிருக்கு. யாரோ இன்றைக்கி நேற்றுக்கு நம்ம சும்மா நாக்குக்கு செஞ்சதில்லை. எல்லாம் சத்தும் இருக்குது, சுவையும் சத்தும் நிறைந்தது, அதோட பக்தியும் சேருது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், இப்போ சாமிக்கு நைவேத்தியம் படைக்கணும்னு சொன்னால் நம்ம சாப்பிட்டு பார்க்க மாட்டோம், நாக்கை கட்டுப்படுத்திகிட்டு இருப்போம். பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் அந்த கொண்டாட்டங்களை முடித்தப்புறம் கொடுப்போம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு கூட நடுவில் சாப்பிட விட மாட்டாங்க இல்லையா? அட்லீஸ்ட் படையலுக்கு உள்ளதுக்கு எடுக்க மாட்டாங்க. தனியாக வேணால் கொஞ்சம் பண்ணி சரி சாப்பிட்டுக்கொண்டு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு. ஆனால் பூசை முடிஞ்சு கொடுக்கறது தான் வழக்கம். அப்படி விரதங்கள், பண்டிகையில் ஒரு கொண்டாட்டமும் இருக்குது, சாப்பாட்டுக்கும் இருக்குது, பக்தியும் இருக்குது. விரதம்னு சொன்னால் சாப்பாடு அனுபவிக்கிறதுலாம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, தூக்கம் குறையும், நல்ல சுத்தபத்தமாக இருக்கணும், சௌகரியங்கள் சுகபோகங்களை விட்டு கொடுத்துடணும், அப்படியெல்லாம் இருக்குது. இப்படி விதவிதமாக இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்காக நம்முடைய பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் சொக்கப்பனை கொளுத்துவது என்பது அறியாமையை போக்கி அறிவொளியை ஏற்றுவது, குளிருக்கும் எதமாருக்கும் தீமையை அரக்க சக்திகளை அழித்து நலன் வெற்றி பெறுவது எல்லாம் அந்த நெருப்பில் இருக்குது. அப்புறம் இங்கே திருவண்ணாமலையில் ஒளி வடிவில் பகவான் வரார், ஜோதி வடிவில். அதை தேடிக்கொண்டு போகிறது யாருன்னா, மேலே பிரம்மா போகிறார், கீழே பூமியை தோண்டி கொண்டு பாத்தாளம் வரையிலும் போகிறதுக்கு விஷ்ணு போகிறார். இந்த புராண கதை எதை சுட்டி காட்டுகிறது? பிரம்மாங்கிறது யார்? வேதங்கள். பிரம்மா தான் வேதத்தை கொடுத்தார்னு சொல்கிறோம். இப்போ உலகை படைக்கும் பொழுது வேதத்தையும் கொடுத்தார். அவர் பகவான் நாராயணனிடமிருந்து வேதத்தை பெற்றார். பிறகு இந்த உலகத்துக்கு அவர் வேதத்தை கொடுத்தார். அப்போ பிரம்மாங்கிறது அறிவு, வேதம், அறிவு. அப்புறம் விஷ்ணுங்கிறது செல்வம், மகாலட்சுமியின் நாயக்கனவர். ஸோ கல்வியும் செல்வமும் ஆணவத்தோடு தேடினால் இறைவனை பார்க்க மாட்டா.
பணிவோடு வணங்கி நான் ஒன்றுமே இல்லை நீ தான் எல்லான்னு முதல்ல புரிஞ்சாதான், இல்லைன்னா இந்த கல்விக்கு பிரயோஜனம் கிடையாது. கற்றதனால் ஆய பயன் என் கொல், வாலறிவன் நற்றாள் தொழணும், அந்த பணிவு வரணும், அகங்காரத்தை விடணும். அதை காட்டுகிறது இந்த ஒளி என்பதையும் நாம் இந்த இடத்துல கருத்தில் வச்சுக்கணும். அப்படி இது இந்த தீபத் திருவிழாவினுடைய அப்புறம் எங்கெல்லாம் குன்று சொல்லிக்கிற மாதிரி சிறப்பாக இருக்கும், அங்கே குன்றின் மேல் இட்ட விளக்கு அப்படின்னு குன்றில் மேலே போய் தீபம் ஏற்றுவதும் வழக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அதை செய்கிறோம். ஏன்னா இந்த தட்சிணாயன காலத்திலேயே இருட்டு நிறையவும் வெளிச்சம் குறையவும் இருக்கும். ஒரு நாளில் பகல் பொழுது சுருங்கிடும், கொஞ்சம் சீக்கிரமே இருட்டிடும். அதே மாதிரி குளிர் ஜாஸ்தி. அப்போ நமக்கு ஒளியும் வேணும், வெப்பமும் வேணும். அதுக்காக தான் இந்த விழாக்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒளியும் வெப்பமும் கொடுக்கக்கூடிய விழாக்களாக இருக்கிறத நாம் பார்க்குறோம். அதுதான் இந்த சொக்கப்பனையினுடைய துவக்கப்புள்ளி. அதுலேருந்து அப்படியே தெய்வீகமாகவும் அதை நாம் கொண்டு போயிருக்கோம். சரிதானே? சரிதானம்மா? சரி, அன்னையின் அருளாலே நாம் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்வோம். அன்னையார் மீது உள்ள நிறைவு பாடலை யார் பாடுறீங்கம்மா? சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி ஜய 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 ஜகதீஸ்வரி ஓம் ஜய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி ஜய 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 ஜகதீஸ்வரி ஓம் ஜய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜய ஜகதீஸ்வரி ஓம் ஜய. சாந்தி நிலையமாம் शारदा देवी. जय श्री शारदा महामाई की जय.